கால் போடணும். பழசெல்லாம் கழட்டியாச்சு, நீ புதுசு போடலாம். வாங்க, நம்ம தொழில் ஆரம்பித்தாச்சு. காலையிலேயே கஸ்டமருக்கு இது வந்து 4 காலில் ஒரு கால் தான் இருந்தது, அது இத்து போய் இருந்தது, அதுவும் கழட்டிட்டாரு. இப்போ நாங்கள் இது புதுசு போட போகிறோம். இது பாருங்கள், ஒரு கால் தான் இருந்தது, அது பாருங்கள் எல்லாம் அப்படி அமுகுனா எல்லாம் அப்படியே உடஞ்சிப்புது, கல் மாதிரி ஆகிட்டு. சில ஸ்க்ரூ டக்குன்னு கழட்டிடலாம், சில ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கும், அதை லேசாக சொல்யூஷன் ஊற்றி தான் கழட்டணும். சிங்கிள் அடுப்பு தான், ஆனால் அவங்க பர்னர் வந்து பெருசு போட சொன்னாங்க. வளைஞ்சி நெளிஞ்சு போட்டு லேசாக தட்டி அதை ஃபினிஷிங் பண்ணால் தான். இப்போ அமுகிறது பார்த்திங்களா, இதை எப்படி வெளியே பெண்டு எடுத்துகிட்டு இன்னும் அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து செட் பண்ண முடியும். இல்லைனா கால் ஒன்று கீழேயும் மேலேயும் ஆயிரும். நிமித்தி பெண்டு எடுத்தார பாருங்கள். பார்க்க தான் இவ்வளோ பெருசாக இருக்கு, ஆனால் ரொம்ப வந்து அது தகர ரொம்ப லேஸாக இருக்குது. நாங்கள் காலை போட்டுடலாம். இது வந்து ஸ்க்ரூ டைப் மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும் பாருங்கள். கழட்டிட்டு அதை மாட்டணும். மாட்டுறது ரொம்ப ஈஸி, அது கழட்டுறது தான் கொஞ்சம் வந்து துரு பிடிச்சிரும் பார்த்திங்களா. இதை நம்ம அப்புறப்படுத்திடலாம். மரத்துக்கு உரம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் சும்மா சொல்கிறேன். சில அடுப்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இது ரொம்ப வந்து வளையுது. நீங்களாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கேன். எங்கள் ஸ்கூல் லீவ்லலாம் எங்கே போனீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் எங்கேயுமே போல், கடைக்கும் வீட்டுக்கும் லாந்திக்கிட்டு இருக்கோம். தகரம் அவ்வளோ நெளிஞ்சு போய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய பாத்திரம்லாம் வச்சு நெளிஞ்சு போய் வச்சுருக்காங்க. கழட்டியாச்சு. இது கஸ்டமர் கழட்டினது. இதுவே லேசாக தான் இருக்குது, ஆனால் சின்ன பர்னர் இது போட்டுட்டா இது நம்ம வாக்கரில் போயிடும். நாங்கள் இப்போ புதுசு ஃபிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ இந்த இண்டஸ்ட்ரிங் வேலைலாம் செய்கிறதே கிடையாது. இருந்தாலும் கஸ்டமர் சொல்லுவோம் இந்த வயர் கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ செய்கிறது விட்டுட்டேன்னா இதுக்குள்ளே ஜாமான் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. கிடைச்சாலும் ரொம்ப ரேராக கிடைக்கிது. கஸ்டமர் சிலிண்ட்ரு மிச்சம் பிடிக்கணும் இதிலே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, நிறைய லோடாகி இது நாங்கள் செஞ்சு கொடுத்தாலும் 10 நாளில் கெட்டு போயிடுது. அதனால் இது 1 வருஷம் ஆகுது நாங்கள் நிப்பாட்டி. இதை நமக்கு நல்லா கொஞ்சம் தெரிஞ்சவங்க இந்த வயர் மட்டும் செக் பண்ண வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இங்கே வரலாம். நம்ம புது பர்னர் மாட்டியாச்சு, காலும் மாட்டியாச்சு, பர்னரும் மாட்டியாச்சு. இப்போ ரெகுலேட்டர் லேசாக செக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கஸ்டமர் இப்போ வருவார், காலையிலே ஃபோன் பண்ணிவிட்டு போனார் ஆச்சா அவ்வளோயான்னு. இப்போ கேஸ் லைன் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதை கொஞ்சம் டைட் பண்ணிடலாம். கொஞ்சம் அந்த பக்கம் இந்த நட் இருக்கும் பார்த்திங்கன்னா, ரிங் இருக்கும்போது லேசாக லூஸ் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ரெகுலேட்டருக்கு பார்த்திங்களா, கீழே வந்து லேசாக விட்டாலுமே வந்து தேங்காய் உடையிற மாதிரி உடஞ்சிரும். எங்கள் கையாட்டே ஒரு கஸ்டமர் இதெல்லாம் உடஞ்சிருக்குன்னு நாங்கள் நிறச்சி கொடுத்துவோம். அதனால் அந்த ரெகுலர் மட்டும் நீங்கள் வீட்டில் கழட்டினாலோ பத்திரமா பார்த்து டொப்புன்னு விட்டுறாதீங்க. நமக்கு இந்த வேலை முடிஞ்சிட்டு இப்போ பையில் போட ஆரம்பிச்சிட்டாரு, போட்டு எடுத்து வச்சிரும். கஸ்டமர் இப்போ வருவாங்க. இப்போ அடுத்து வாங்க இந்த அடுப்புக்கு என்னாச்சு லேசாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அவர் வேறு வேலையை கையில் எடுத்துட்டாரு, இது அப்புறமா பார்க்கலான்னு சொல்கிறாரு. இதுக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம். இதை சொல்கிறாரு கீழே வச்சிடலாம், அப்புறமா சேலம் தட்டிக்கிட்டு கீழே விழுந்துரும்னு எடுத்து வச்சுட்டாரு. இதுக்கு பாருங்கள் பைப் சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா பிஞ்சு போச்சு தெரியுதுங்களா. नट वाला पाइप इधर कट ஓப்பன் பண்ணியாச்சு. போய் செக் பண்ணலாம். டயர் இப்போ எல்லாமே உடஞ்சி பிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கஸ்டமர் இது வந்து ஃபுல்லாக உடஞ்சி போச்சு பார்த்திங்களா. இதுவுமே புதுசு தான் போடணும். இதுவும் ஆக்கரில் போயிடும். நான் என்ன செய்வேன், கழட்டிட்டு எடுத்துகிட்டு வேஸ்ட் பொருள் வேஸ்ட்டில் வைப்பேன். ஆக்கரில் போனாக்க சும்மா எடுத்து இப்படி போட்டுருவார், பின்ன குப்பை மாதிரி சேரும். இப்போ ஹை ஸ்பீட் ரெகுலேட்டர் நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்கு 2 வைசர் எடுத்தாச்சு. அதை கழட்டிட்டு வேறு செட் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ இதை க்ளீன் பண்ணி தான் வேறு செட் பண்ணணும். இல்லை இருக்க குப்பையெல்லாம் எடுத்துணும், குப்பையோடு ஃபிட் பண்ணக்கூடாது, இல்லை கேஸுக்குள்ளே போயிடும். லேசாக அப்படி தட்டுனா வந்து உள்ளே இருக்க அந்த தூசியெல்லாம் கீழே விழுந்துடும். கொஞ்சம் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீட்டில் பல் தேய்க்கலையோ அடுப்புக்கெலாம் நல்லா சூப்பராக பல்ல தேய்ச்சி க்ளீன் பண்ணிடுவார். இப்போ வாங்க பைப்பை மாட்டலாம். பைப்பை அப்படியே கழுத்தில் போட்டார், டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப் போடுற மாதிரி. இவருக்கு பெரிய டாக்டர் நினப்பு. என்ன செய்ய, நீங்களாம் மனுஷனுக்கு டாக்டர், நாங்கள் வந்து இந்த மாதிரி அடுப்புக்கு டாக்டரு. அதுக்கு முன்னாடி அதில் வந்து ஒயிட் கலர் டேப் கட்டிடணும்.
இன்றைக்கி நம்ம கனியா மட்டும்தான் வந்திருக்கான். மற்ற பிள்ளைங்களை காணும். கனியாக்கு பிஸ்கெட்டை கொடுத்துருவோம். கனியாக்கா மற்ற பிள்ளைங்களாம் வருவாங்க. இப்போ கொஞ்சம் ஒன்று ஒன்றா வருவாங்க. இந்த இன்னொருத்தி வந்துட்டு அவளுக்கும் கொடுத்துடலாம். வேலையும் பார்க்கணும், பிள்ளைங்களையும் கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கேவா பிஸ்கட் செய்ய பிஸ்கட் காய்கி. எங்கள் கனியா எப்படி கேரக்டரு, அவனும் சாப்பிட விட மாட்டான், அடுத்தவங்களும் சாப்பிட விட மாட்டான். இவன் டக்குன்னு சாப்பிட மாட்டா. அவங்க வராங்களா இவங்க வராங்களா நம்ம பார்த்து சாப்பிடுவா. மற்றவங்களும் சாப்பிடவே விட்றதில்ல. சொட்டி புது பைப் செட் பண்ணியாச்சு. புதுசாக ஹைஸ்பீட் ரெகுலேட்டர் செட் பண்ணலாம். இந்த கருப்பு கலரில் ஒன்று ஒட்டியிருக்கால, அது வந்து தார் மாதிரி ஒன்று வச்சு ஒட்டினா நல்லா கரெக்டாக ஒட்டிடுவோம். நல்லா அழகாக ஃபிக்ஸ் ஆகும். இதுதான் அந்த பொருள். கேஸ் ஃபிட் பண்ணுறதுன்னு கிடைக்கும். ஃபிட் பண்ணுறாரு பாருங்கள். இது கையால் ஃபிட் பண்ணிட்டு பின்ன பக்கடால் டைப் பண்ணணும். இதுதான் டைப் பண்ணணும். ஒரு கை மறைக்குது, சரியாக கிளியராக காட்ட முடியல. ரைட் ஆகிட்டு காலையில் கரும்பு வந்துட்டார். இப்போ வாங்கிட்டு கொடுப்பாரு. நாங்கள் இப்படி தான் எங்கள் காலை பொழுது வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் உங்களை நல்ல ஒரு ப்ளாகில் சந்திக்கிறேன். இதுவரையும் என்னை பார்த்து சப்போர்ட் பண்ண உறவுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். டாடா பை பை. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.